तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं। श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितम् ख्यातश्रीनृसिंहकार्यमुनिपादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्तिदयाद्भिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशठरिगुण संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषटजत्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकेति इन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहादशरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाधरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं ईश्यारम्भविव्रजितं शकुगुणैर्भान्तं महद्वंसजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। तत्त्वेन यस्तुतिजतीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चैतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः। விஷ்ணுபுராணம் 2வது அம்சம் 13வது அத்தியாயம். ஜடபிரதருக்கும் குபீரன் ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பாதத்துல பாதியில நிறுத்தி இருந்தோம். அங்க அவர் கேட்கிற போது ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அந்த ராஜா கேட்கிறான், ஆத்மாவை அகம் சப்தத்தினால எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கிறான். ஆத்மான்றது ஒரு ஒரு வஸ்து இருக்கிற போது அந்த வஸ்துவை ஏதாவது ஒரு பெயரிட்டு கூப்பிடணும். இதம் இத்தம், இந்த வஸ்து இப்படிப்பட்டதுன்னு ஒரு வஸ்துவை பார்த்து சொல்ற போது இந்த வஸ்துன்னு அதுக்கு சொல்றச்சே அதை எப்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ஆத்மாவை எப்படி சொல்ல முடியும்? ஆத்மாங்கிறது அது ஒரு என்டிட்டி, அது ஒரு வஸ்து. ஆனா கண்ணுக்கு புலப்படாத வஸ்து. இப்போ கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு பெயர், அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எல்லாம் இருக்கும். இப்போ வாயுன்னு இருக்கு. வாயுங்கிறது கண்ணுக்கு புலப்படாத வஸ்து. ஆனா அதுக்கு லட்சணம் உண்டு. ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரூபம் கிடையாது, ஆனா ஸ்பர்ஷம் உண்டு. இந்த தன்மைகள்னால வாயுன்னு ஒரு பதார்த்தம் இருக்குங்கிறதையெல்லாம் நாம சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த அவர் சொல்ற நான் அப்படிங்கிறதுனால நம்ம தேகத்தை சொல்றோமே தவிர அது ஆத்மாவை எப்படி சொல்லணும்னு கேட்டோடனே அவருக்கு மேல இந்த ராஜா கேட்கிறான், இந்த ஆத்மாங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான். இருக்கக்கூடிய வஸ்துவை ஏதாவது ஒரு சப்தத்தினால சொல்லணும் இல்லையோ. ஆகையினால இந்த ஆத்மாவை நான் அப்படின்னு சொல்றதுல தவறாக ஆகாதே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிற. யோ அஸ்தி சோ அகமிதி பிரம்மன்னு கதம் பக்தும் ந சக்கியதே. அந்த 85வது ஸ்லோகத்துல அவன் கேட்கிறான், யோ அஸ்தி, எந்த வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்துவை கதம் பக்தும் ந சக்கியதே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
அதனால அந்த இருக்கக்கூடிய வஸ்துவை தான் அகம்ன்ற சப்தத்தினால சொல்றோம். ஆத்மனி ஏஷ ந தோஷாய, இந்த ஆத்மாவை அகம் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றதுங்கிறது தோஷம் இல்லையோ இல்லையோ அப்படின்னு இந்த ராஜா கேட்கிறார். அது வரையில் நிறுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இவர் பதில் சொல்ற, சப்தோ அகம் இது தோஷாய ந ஆத்மனி ஏஷ ததைவ தது. அது தப்பு இல்லைதான். அவரும் சொல்ற, இந்த ஆத்மாவை அகம் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றதுங்கிறது தப்பு கிடையாது. அனாத்மனி ஆத்ம விஜானம் சப்தோவா பிராந்தி லக்ஷணா. ஆனால் ஆத்மா இல்லாத வஸ்துவை அதை ஆத்மாவாக நினைத்து கொண்டு நான் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றதுங்கிறது தான் தப்பு. அவர் என்ன சொல்ற, அனாத்மனி ஆத்ம விஜானம் சப்தா வா பிராந்தி. ஆத்மா இல்லாத ஒரு அதாவது அவர் என்ன மீன் பண்றார் அப்படின்னா இந்த சரீரத்தை மீன் பண்றார். அதனால ஆத்மாவை நான் சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் ஆத்மா இல்லாத வஸ்துவை நான் சொல்றோமோ இல்லையோ அதுதான் தப்பு அப்படின்றது அதனுடைய அபிப்பிராயம். வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற, அயம் அபிப்பிராயா, இந்த ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஏஷா அகம் சப்தோ ந ஆத்மனி தோஷாய எதுக்தம் தத் சத்தியம். இதை பார்த்து இந்த ஆத்மாவை அகம்ன்றது சொல்றதுங்கிறது சத்தியம்தான். அகந்தாஹி பிரத்யக்துவம், அதுதான் சொன்னோம். பிரத்யக்துவம்னு போன உபன்யாசத்துல சொல்ற பொழுது நமக்கு நாம் அறிகை, நம்மை நாம் அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. அதான் அந்த செல்ஃப் லூமினாசிட்டி. அகம் அகம் அப்படிங்கிற பிரதீதி இருக்கோ இல்லையோ, நான் அப்படிங்கிற நமக்கு நாம் இருப்பது தோன்றுதல் அப்படிங்கிறதுக்கு தான் பிரத்யக்வம்னு. சரி, அப்படி பிரத்யக்வமாக இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது இந்த ஆத்மாவே தவிர அது சரீரம். இந்த சரீரத்துக்கு நான் இருக்கிறேன்ற எண்ணம் என்ன, அச்சேதனம்ங்கிறது சொல்றாரு. அதஹா அயம் அகம் இது வக்தும் சக்யோபி சோ அகம் பக்தும் யோ பவான் இது பிரஷ்டும் வா ந சக்கியதே. அப்படி சொன்னாலும் நான் இப்படிப்பட்டவன், இந்த நானாக இருக்கக்கூடிய ஆத்மா இப்படிப்பட்டது அப்படின்றது சொல்ல முடியாதுங்கிறது தான். ஆத்மாவை நான் சொல்லிடலாம், அந்த நானாக இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது அது கருப்பா சிகப்பா வெளுப்பா குட்டையா நெட்டையா அப்படின்றதையெல்லாம் நாம சொல்றதுங்கிறது இந்த அகம் சப்தத்தினால சொல்ல முடியாது. அது பிராந்தி லட்சணான்றது இந்த பதிலினுடைய அபிப்பிராயம். அதுக்கு மேல சொல்ற, அப்போ ஜிஹ்வா பிரவீதி அகமிதி தந்தோஷ்டோ தாலுகேந்திரப ஏதே நாகம் யதா சர்வே வாங் நிஷ்பாதன ஹேதவா. இப்ப அகம் அப்படின்ற சொல்றதுனால இந்த உதடுகளோ இந்த வாய்கள்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், இதனால அதனுடைய அசைவுகள்னால இந்த அகம் அப்படிங்கிற சப்துங்கிறத உண்டாருது. ஆனா இந்த அகம் அப்படிங்கிறது இவைகள்லாம் கிடையாது. அகம்னு இந்த சப்தம் உச்சாரணம் பண்றதுனால இது அகமாக ஆகாது. சொல்றார், ஜிஹ்வா பிரவீதி அகமிதி, வாக்கு சொல்றது. தந்தோஷ்டோ தாலுகேச்ச, அந்த வாய்கள்ல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஒரு அசைவுனால அகம் அப்படிங்கிற சப்தம் உண்டாருது. ஆனா இந்த அகம் சப்தத்துக்கு பொருள் இதுவாக ஆகுமா அப்படின்னு கேட்டா இது ஆகாது. ஏதே ந அகம் யதா, ஏனென்றால் சர்வே வாங் நிஷ்பாதன ஹேதவா, இந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு சப்தத்தை உச்சாரணம் செய்வதற்கு ஹேது காரணமாக ஆகுமே தவிர இதுக்கு இது காரணமாக ஆகாது. இந்த அகம் சப்தத்துக்கு இவைகள் பொருளாக ஆகாது. கிம் ஹேதுபிஹி வததி ஏஷா வாகேவ அகமிதி ஸ்வயம் அதஹா பீவானசி இது ஏதத் பக்தும் இத்தம் ந யுஜ்யதே. அப்போ இந்த இந்த நாக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த நாக்கு அப்படிங்கிற உறுப்புகளை எல்லாம் கொண்டு நான் அப்படின்னா அது சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாதுங்கிறதுனால நீ பீவானசி, நீ ரொம்ப பருமனாக இருக்கிறாய். இது ஏதத் பக்தம், இந்த மாதிரி சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், சரீரத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறதெல்லாம் அகம் சப்தத்துக்கு பொருளாக ஆகாது. அப்படி இருக்கிற போது
நீ ரொம்ப பருமனாயிருக்கியே, ஏன் தூக்குறது உனக்கு என்ன சிரமம்னெல்லாம் கேட்டையோ இல்லையோ, அத சரி கிடையாது சொல்றார். பிண்டஹா பிருத்தக் யதஹா பும்சஹா சிரஃப் பாண்யாதி லக்ஷணஹா ததோ அகமிதி குத்ர ஏதாம் சப்ஞாம் ராஜன்னு கரோமி அகம். அதே மாதிரிதான் மற்ற உறுப்புகளும் அந்த பிண்டஹா பிருத்தக் யதஹா. பிண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த மாம்சங்களால் ருதிர மாம்சங்களால் இருக்கக்கூடிய இந்த சரீரமானது பும்சகா சிரப் பாண்யாதி லக்ஷணா, இது கை கால் அப்படிங்கிறது எல்லாம் சில உறுப்புகளினுடைய அவயவங்களினுடைய சேர்க்கையினால இருக்கு. ஆகையினால இந்த அகம் அப்படிங்கிறது ஏதாம் சஜ்ஞாம் ராஜன்னு கரோம் அகம். அந்த கை கால் அந்த இதையெல்லாம் இத்தனை ரூபங்கள்லாம் இருக்கிறதுனால எந்த உறுப்பை இந்த அகங்கிற சப்தத்தினால சொல்ல முடியும். ஏன்னா எத்தனையோ ஒரு அவயவங்கள் சேர்ந்து இந்த சரீரமானது இருக்கு. கைகள் இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, அப்புறம் கட்டி இந்த இடுப்பு இருக்கு, எத்தனையோ இருக்கு. இப்ப அகம்னு நம்ம சொல்றது எந்த கையை சொல்லுவோமா, காலை சொல்லுவோமா, இல்ல தலையை சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா இதை சொல்ல முடியாது. ஆகையினால இந்த அகம் சப்தத்துக்கு சரீரத்தினுடைய உறுப்புகள் பொருளாக ஆகாது ஒண்ணு. அதுக்கு மேல சொல்ற, எது அந்யோஸ்தி பரஹா கோபி மத்தஹா பார்த்திவ சத்தம ததேவ ததைஷோ அகம் அயம் ச அந்யோ வக்தும் ஏவம் அபி இஷ்யதே. அதே மாதிரி சொல்ற, யதா சமஸ்ததேஹேஷு புமானேகோ வியவஸ்திதா ததாஹி கோ பவான் சோ அகம் இது ஏதத் விபலம் வச்சஹா. சொல்ற, இப்போ ஒரு ஒரு நமக்கு சொல்றது, அந்யோ அஸ்தி பரஹா கோபி மத்தஹா பார்த்திவ சத்தமா. அது அந்யோ அஸ்தி சொல்ற. இன்னும் தேகாது வியாக்கியானத்துல ரொம்ப விஸ்தாரமாக இதுக்கு அர்த்தம் சொல்ற. ஒரு தேகாதி வெதிரிக்தஸ்ய அகம் சப்தோ வாச்சகோ அஸ்து இது ஆசங்கிய சொல்ற. அந்யோ அஸ்தி, இந்த அகம் சப்தத்துக்கு வேற ஒருத்தர் தான் பொருளாக இருக்கட்டுமே அப்படின்னா அது யாராக இருக்க முடியும்? தஸ்ய சர்வபூதேஷு அவஸ்திதஸ்ய ஞானைக ஆகாரத்தையா ஏக பிரகாரத்வாது சுத்தத்வாதேஷ்ச சாதாரண்யாத் வியாவர்த்தக ஜாத்தியாதி தர்மா அபாவாத் ச கோ பவான் சோ அகமிதி பிரஷ்ன பிரதிவச்சனே நிரர்த்தகே யத்யன்யஹ ந அத்ர ஆத்மனாம் வியக்தி ஐக்கியம் பிரதிபாத்யதே குதஹ யத்யன்யோஸ்தி பரஹ கோபி மத்தஹ. இது ரொம்ப இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்றா இருக்கும். இப்போ ஏன்னா ஒரு 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 அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். என்னன்னா, இப்ப நம்ம வேக்கிங் ஸ்டேட், இப்ப ட்ரீம் ஸ்டேட், 4 விதமான நிலைகள் இருக்கும். ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி, மூர்ச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நிலைகள். இந்த 4 நிலைகள்ல இந்த 4 சரீரத்துல இருக்கக்கூடிய அபிமானம்ங்கிறது 2 நிலைகள்ல நன்னா தோன்றிக்கொண்டே இருக்கும். முதல்ல தோன்றதுங்கிறது விழிப்பு நிலையில இருக்கிற போது, அதுதான் ஜாகிரத அவஸ்தை, ஜாகிரத அவஸ்தைன்னு பேர். அந்த விழிப்பு நிலையில இந்த உடல் நமக்கு தோன்றுகிறது. அதே மாதிரி சொப்பனத்திலேயும் தோன்றும். சுஷுப்தி அவஸ்தையில, சுஷுப்தினா ரொம்ப டீப் ஸ்லீப் ஸ்டேட், அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படிங்கிற நிலையில இந்த அகங்கிறதுக்கு சரீரம்ங்கிறது பொருளாக தோணவே தோணாது. அதான் அந்யோ அஸ்தி, வேற ஒன்று பொருளாக தோணலாம்னா அப்போ இந்த சுஷுப்தி அவஸ்தையில இந்த உடல்ங்கிறது நமக்கு தோன்றாரு. அப்ப அந்த அகம் சப்தம்ங்கிறது அப்ப கூட என்னன்னு கேட்டா, இந்த ஆத்மாங்கிறது, இந்த ஆத்மா பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அந்த ஆத்மா தனக்குத்தானே தோன்றிக்கொண்டே இருக்கும். அதுதான் செல்ஃப் லூமினாசிட்டின்றது பேர். இந்த நமக்கு ஆத்மா இருக்கு இருக்குங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த சரீரம் தோன்றாத நிலையிலும் கூட இந்த ஆத்மாவுக்கு தான் இருத்தல் அப்படிங்கிறது தோன்றிக்கொண்டே இருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் எல்லாம் கூட விட்டுடலாம். இப்போ யாரோ ஒருத்தர் இந்த கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்கான்றதெல்லாம் ஆஸ்பத்திரியில பாக்குறோம். ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவளுக்கு இந்த சரீரத்துல என்ன இருக்குமோ அந்த சரீரங்கள் ஒன்றும் வேலை செய்யாது. இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த விவஸ்தைகளும் தெரியாது.
அப்படி இருக்கிற நிலையில இந்த ஆத்மாங்கிறது தான் மட்டும் இருக்கக்கூடிய நிலைங்கிறது இந்த ஆத்மாவுக்கு மட்டும் தெரியும், மற்ற உறுப்புகள்ல தோணாது. ஆகையினாலதான் சொல்ற கோபி மத்தா ததேஷோ அகமயம் ச அந்யோ பக்தும். ஆகையினாலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாங்கிறது இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டதாகத்தான் இருக்க வேண்டும். யதா சமஸ்த தேகேஷு புமான் ஏகோ வியவஸ்திதா ததாஹி கோபவான் சோ அகம் இது ஏதத் விபலம் வச்சஹா. அதுல இன்னொன்னும் சொல்றா இருக்கும் இங்க, யதா சமஸ்த தேகேஷு புமான், எல்லா சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாங்கிறது ஏகா ஒன்றுதான். இதுல ஒன்னொன்னும் ஜாக்கிரதையா இதுக்கு பொருள் புரிஞ்சுக்கணும். பொருள் புரிஞ்சுக்கிறதுன்னா என்னன்னா, எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது ஒன்றுதான். ஒன்றுன்னு சொல்லிவிட்டா என்னன்னா எல்லா ஆத்மாவும் ஒண்ணு அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகக்கூடாது. ஜாத் ஏக வச்சனம்னு பேர். சகல ஆத்மாக்களையும் ஒன்றாக கருதி இந்த ஆத்மாங்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னா, எல்லா ஆத்மாக்களும் வெவ்வேறையாக இருந்தாலும் அந்த ஒன்று என்பது எதை சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய தன்மையை சொல்லுகிறது. இந்த ஆத்மா ஒரே மாதிரியானது அப்படின்னு தாற்பயம் அது. புமான் ஏகா வியவஸ்திதா. அதனால ததாஹி கோபவான் சோ அகம் இது ஏதது விபலம் வச்சா. எல்லா ஆத்மாக்களும் எந்த மாதிரி ஸ்வரூபத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஞானைகாகாரமாக இருக்கும், ஞான வடிவமாக இருக்கும், ஞான ஸ்வரூபமாக இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது ஏகா ஒரே மாதிரியாக இருக்குமே தவிர, இதை தவிர வேற விதமாக அதை சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற போது ததாஹி கோபவான் சோ அகம் இது, அப்படி இருக்க இதெல்லாம் போட்டு நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் இப்படிப்பட்டவன்னு எப்படி சொல்றது? இந்த ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம்னு இத்தேதாவதேவ பக்தும் சக்கியதே, இது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது. நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை நான் எப்படி பதில் சொல்றது? இந்த ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஞானஸ்வரூபமாக இருக்குன்னு இவ்வளவுதான் நிர்தேசம் பண்ண முடியுமே தவிர, இதை தவிர வேற எப்படி இந்த ஆத்மாவை சொல்ல முடியும்? ஆகையினால நீ இப்ப சொல்றியே, நீ பரமனாய் இருக்கியே, ஏன் உனக்கு இது வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த ஆத்மாவினிடத்துல சொல்றதுக்கு அதுக்கு சாத்தியமே கிடையாது, அது சொல்லவும் முடியாது. துவம் ராஜா சிபிகாச்ச இயம் இமே வாஹாஹா புரஸ்ஸராஹ அயம் ச பவதஹா லோகஹ ந சத் ஏதத் நிருப உச்யதே. அத சொல்றா இருக்கும். இந்த நீ ராஜா, இப்ப சொல்ற துவம் ராஜா, நீ ராஜாவாக இருக்கிறாய். அப்புறம் ஷிபிகா, இந்த பாலங்குயின், இந்த பல்லக்கு இருக்கோ இல்லையோ இது, இயம் வாஹாஹா புரஸ்ஸராஹா, இந்த பல்லக்க தூக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்கா, அதுல நானும் ஒத்தனா இருக்கேன். இப்போ எல்லாம் அயம்ச பவதஹா லோகா ந சத், இதெல்லாம் உண்மையிலேயே கிடையாது. உண்மையிலேயே கிடையாதுன்னா இது கொஞ்சம் அத்வைத்தத்தை சொல்ற மாதிரி வரும். அத்வைத்தத்தை சொல்றான்னா எல்லாம் இல்லைன்னா, வாஸ்தவத்துல இல்லைன்னு சொன்னா, இந்த சரீரம்ங்கிறது வாஸ்தவத்துல இது உண்மையானதா கிடையாது, இதெல்லாம் மாறுபட்டு இருக்கக்கூடியது. அதுல சொல்ற வியாக்கியானத்துல எழுதுறச்சே எங்களாழ்வான் எழுதுற, ஏவம் தாவத் தேகாதீனாம் பிருதக் உபலப்தி காரணத்வேன ஏகத்வாதிபிஹி அனாத்மத்வம் முக்தம் இதானீம் அனித்யத்வேன அனித்யத்வே நானாத்மத்வம் ஆக துவம் ராஜா இத்தியாதினா அத்தியாய சேஷேன. துவம் ராஜா அத்திர சிபிகா கிரகணம் யத் திரவ்யா சிபிகா இதி சிபிகேதி வதன் இத்யத்வே அனாத்மத்வே ச திருஷ்டாந்தார்த்தம் ஏதத் ராஜசிபிகாதிகம் சர்வம் ந சத் அனித்யம். இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குன்னு சொன்னா சாஸ்வதமாக கிடையாது, உண்மையாக இருக்கிறது இல்லை. உண்மையாக இருக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது
இல்லைன்றது கிடையாது. அத்வைதத்துக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் என்ன நன்னா பொருள் வித்தியாசப்படுத்தணும். அத்வைத மதத்துல சொல்ற போது இந்த லோகம்ங்கிறது இல்லை, மித்தியை அப்படின்னு சொன்னா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இது இருக்கா மாதிரி ஒரு தோற்றமே தவிர உண்மையில அது கிடையாது, அது அனித்யம் அப்படின்னு அவ சொல்லுவான். அவ சொல்றது என்னன்னு கேட்டா, அனித்யம் அனித்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையில் இல்லாத வஸ்து இருப்பதாக தோன்றுவது அப்படின்னு சொல்றதுதான் அது அனித்யம். அதாவது அவித்யா மாயா அப்படின்னு சொல்லுவார். இது அத்வைதத்தை சொல்றச்சே இதுக்கு அனித்தியத்துவம் அனித்தியத்துவம் அப்படின்னு கேட்டா, அசத்தியம்னா என்ன, ரியல் கிடையாது. ரியல் கிடையாதுன்னா அன்ரியல். அன்ரியல்னா என்னன்னு கேட்டா அது இருக்கா மாதிரி தோன்றதுன்னு சொல்லுவோம். ஆனா விசிஷ்டாத்வைதத்துல அனித்யம் அனித்யம்னு சொன்னா அந்த வஸ்துவனுடைய ரியாலிட்டியை நெகேட் பண்ணல, அந்த வஸ்து இல்லைங்கிறத சொல்லல. வாஸ்தவத்துல அது நித்தியம் கிடையாது, அது எட்டர்னல் கிடையாது, அது இட் இஸ் சப்ஜெக்ட் டு டெஸ்ட்ரக்ஷன் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க விசிஷ்டாத்வைதத்துல அனித்யம்னு சொல்லுவோம். இதுலதான் ரெண்டு மதங்களுக்கும் இருக்கக்கூடிய வைசிஷ்டியம், அந்த பாகுபாட்டை புரிஞ்சுக்கணும். அவ சொல்றது அனித்யம் அசத்தியம் அப்படின்னு சொன்னா அந்த வஸ்துவனுடைய ரியாலிட்டியே நெகேட் பண்ணி அது ஒரு சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா விசிஷ்டாத்வைதத்துல இதை சொல்ற போது எப்படி சொல்லுவான்னு கேட்டா, இது சூப்பர் இம்போசிஷன் கிடையாது, வஸ்து ரியலாக இருந்தாலும் எட்டர்னல் கிடையாது அப்படிங்கிறதுலதான் இதுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ல டிஃபரன்ஸ். அதனால அயம்ச பவதா லோகா ந சத்து, இது சத்து இல்லை, ரியல் இல்லை அப்படின்னு சொல்லத்துல என்னன்னு கேட்டா அதுக்கு தான் சொல்ற அனித்யம். இது ரியல்னா என்ன, எட்டர்னிட்டி கிடையாது, இட்ஸ் சப்ஜெக்ட் டு டெஸ்ட்ரக்ஷன் ஆர் சேஞ்ச்னு அர்த்தம். விருக்ஷோ தாரு ததச்ச இயம் சிபிகா தத் அதிஷ்டிதா கிம் விருக்ஷா சஞ்ஞா வாஸ்ய அஸ்யா ஸ்யாத் தாரு சஞ்ஞா அதவா நிருப. அதை இன்னொரு எக்ஸாம்பிளையும் எடுத்து காட்டுறா இருக்கும். இப்போ நீ இந்த பல்லக்கில் உட்காந்துட்டு இருக்க, இந்த பல்லக்கு எதனால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு மரம், ஏதோ ஒரு மரத்தை வெட்டி அதை சரியா அதையெல்லாம் பண்ணி அதை ஒரு பல்லக்கா பண்ணியிருக்காரு. இப்போ மரம் எங்க போச்சு, மரம் நித்தியமா இல்லையே. சொல்ற விருக்ஷா தாரு, விருக்ஷம்னா மரம், அது தாருன்னா கட்டை, ததச்ச இயம் அதுலேருந்து இந்த சிபிகை, சிபிகைன்னா இந்த பல்லக்கு என்பது அதிஷ்டிதா, இதுல நீ உட்கார்ந்துட்டு இருக்கியே, இதுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கியே, அப்போ வந்திருக்க, இத நீ என்னன்னு சொல்லுவ? இத பல்லக்குன்னு இப்போ ஒரு சப்ஞை சொல்றோம். கிம் விருக்ஷ சப்ஞா வா அஸ்யாஹா அஸ்யாத் தாரு சப்ஞா அதவா, இத நீ மரம்னு சொல்லுவியா, இல்ல பல்லக்குன்னு சொல்லுவியா, இல்ல கட்டைன்னு சொல்லுவியா? ஆனா இது உண்மையிலேயே இருக்கு. இது இருக்கக்கூடிய இந்த வஸ்துவானது இதனுடைய நிலைகள்ல மாறுபாடு ஆயிண்டே இருக்கு. முன்பு மரமாக இருந்த நிலை என்பது மாறி ஒரு பல்லக்கு அப்படிங்கிற நிலைக்கு வருது. ஸோ முன்னாடி விருட்சம்ங்கிறதுனால இருக்கிறதுக்கு அதுக்கு வேற ஒரு பெயரை அடைகிறது. அதனால இதை இப்ப இருக்கிறது அந்த நிலைகளுக்கு ஏற்றாற் போல அந்த பெயர்களும் மாறும். அதாவது அத வியாக்கியானத்துல எழுதுறார், இயம் சிபிகா ஜீவதசாயாம் விருக்ஷா, இந்த பல்லக்கு முன்பு உசுரோட மரமா இருக்கிற போது அதுக்கு விருட்சம்னு வந்தது. பின்னோ தாருகோ, வெட்டப்பட்டா அது கட்டையா, பஷாத்து சம்யோஜிதா, இதெல்லாம் கட்டைகளை எல்லாம் பலவாறாக ஒரு மாதிரி சேர்த்து பண்ற பொழுது சிபிகான்னு வருது. தத்திர சிபிகாவஸ்தாயாம் விருட்சதாரு சப்ஞே குவகதே, இப்ப பல்லக்கா இருக்கிற போது அந்த மரம் என்கிற பெயரோ கட்டை என்கிற பெயரோ எங்க போச்சு? விருட்சத்வாத்யவஸ்தான் அவஸ்தான் ஆசான் நஷ்டே இத்தியர்த்தா. அந்த நிலைகள்லாம் மாறுறதுனால அதெல்லாம் நித்தியம்னு சொல்றதில்ல, அனித்தியம்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு தாத்பரியம் சொல்றார். அதுக்கு மேல சொல்ற, விருக்ஷாரூடோ மகாராஜோ நாயம்பதிதி தே ஜனஹா நச்ச தாருணி சர்வஸ்துவாம் பிரவீதி சிபிகா கதம். அப்போ நீ இந்த பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து உன்னுடைய
அந்த சேவகர்கள்லாம் என்ன சொல்லுவா, அதாவது இந்த ராஜா மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாளா, இல்ல கட்டை மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாளா, இல்ல பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாரோ சொல்ற. விரக்ஷ ஆரூடா மகாராஜா, இந்த மகாராஜா மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். அயம் ந வததி தே ஜனஹா, இப்படி சொல்றது இல்லையே. நச்ச தாருணி, இல்ல கட்ட மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் துவாம் சர்வ பிரவீதி சிபிகாகதம். அப்போ நீ இந்த பல்லக்கில் இருக்கான்னு சொல்லுவா. சிபிகா தாரு சங்காதா ரச்சனா ஸ்திதி சம்ஸ்திதா அன்பிஷ்யதாம் நிருபா சிரேஷ்ட தத்வேதே சிபிகா துவயா. நல்லா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இந்த ஆலோசனை பண்ணின்றது சொன்னா இந்த பல்லக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சில அவயவங்களுடைய சேர்க்கை. அதனால கட்டைகளினுடைய ஒரு கார்பெண்டர் கிட்ட போனா ஒரு வஸ்துவை பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன ஆறது, அவர் ஏதோ சில இதையெல்லாம் பண்ணி தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஆயுதங்கள்னால அதை பண்ணி அந்த ஒரு கட்டைய ஒரு ரூபத்தை மாத்தி அந்த கட்டை காஷ்டம் அப்படிங்கிற நிலை போய் இதுக்கு என்ன பெயர் கிடைக்கிறதோ அந்த பெயரை அடைகிறது. அதே மாதிரி இந்த இதையெல்லாம் பிரிச்சு போட்டுட்டோம்னு வச்சுப்போம். பிரிச்சு போட்டா அந்த பல்லக்கு எங்க போகும் சொல்ற. அன்பிஷ்யதான் பேதே சிபிகா துவயா, இது எல்லாம் அப்படியே தனித்தனியா போயிடுதுன்னு சொன்னா இதுக்கு பல்லக்கு அப்படிங்கிற பெயரும் போயிடும். அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரியலா இருந்தாலும் இது நித்தியம் கிடையாது, அனித்தியம். இது அவயவங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படின்றது அர்த்தம் இருக்கு. அதுக்கு மேல சொல்றார், ஏவம் சத்ர ஷலாகானாம் பிரதக்பாவே விமர்சியதாம் குவ யாத்தம் சத்ரம் இது ஏஷ நியாயஸ்துவயி ததா மயி. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்போ கொடை பிடிச்சுட்டு போறோம். இந்த கொடையெல்லாம் எங்கேருந்து வந்தது, அது எத்தனையோ துணி இருக்கு, அதில் கம்பிகள்லாம் கோத்து எல்லாம் பார்க்கறது. இதே லாஜிக் இதே பிரின்சிபல் நம்ம இடத்துலயும் வச்சு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு யார்ன்ற விடை கிடைக்கும். சொல்றார், ஏவம் சத்ர ஷலாதானாம் பிருதக்பாவே விமர்சியதாம். கொஞ்சம் விமர்சனம் பண்ணிப்பாரு, கொஞ்சம் ஆலோசனை பண்ணிப்பாரு. கோயாத்தம் சத்திரம், இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு போனா கொடை எங்க போச்சு தெரியாது. ஏஷ நியாயஸ்துவயி ததா பவி, இதே நியாயத்தையும் உன்னிடத்திலையும் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். புமான் ஸ்திரீ கௌஹு அஜஹா அஜி குஞ்சரஹா விஹத ஸ்தருஹு தேஹேஷு லோகசப்ஞா இயம் விஜ்ஞேயா கர்மஹேதுஷு. அதே மாதிரி லோகத்திலேயும் இதே மாதிரி நிலைகள் தான் இருக்கு. இப்போ அதாவது எத்தனையோ சரீரங்கள் இருக்கு, எத்தனையோ சரீரத்துல இந்த ஆத்மா தான் இருக்கு. இந்த எத்தனை சரீரத்துல இருந்தாலும் இந்த ஆத்மாவனுடைய சொரூபம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குமே தவிர இந்த ஆத்மாவினிடத்துல புமான், இது ஆண், இது பெண், இது மிருகம், இது ஆடு, இது குதிரை, யானை, அப்புறம் இது பக்ஷி, இது மரம் அப்படிங்கிற எல்லாம் என்னன்னு கேட்டா அது ஒரு விவகாரத்தினால விஜ்ஞேயா கர்மஹேதுஷு, இது ஒரு செயல்பாட்டுக்காக இந்த பெயர்கள்லாம் இருக்குமே தவிர வாஸ்தவத்துல இதுகள்லாம் உண்மையிலேயே நித்தியமாக இருக்க போறது இல்லை. சொல்ற ஞாஸ்தாமயி புமான் ந தேவோ ந நரஹோ ந பசு ந பாதபா ஷரீரி ஷரீர ஆகிருதி வேதாஸ்து பூபயேதே கர்மயோனயா. இந்த ஸ்லோகத்தை பாஷ்யக்காரர் அடிக்கடி பாஷ்யத்திலேயோ இந்த வேதார்த்த சங்கிரகத்திலாம் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். அதாவது இந்த புமான், இந்த ஆத்மா இருக்கோ இல்லையோ, இந்த அகம் அப்படிங்கிற சப்தத்தினால குறிப்பிடப்படக்கூடிய இந்த ஆத்மாவானது இது ஆண் கிடையாது, பெண் கிடையாது. புமான் ந நரகா, மனுஷனும் கிடையாது, இது மிருகமும் கிடையாது, இது மரமும் கிடையாது. இது எல்லாம் என்ன, ஆத்மாவினிடத்துல இருக்கக்கூடிய ஷரீர ஆக்கிருதி பேதாக. இந்த ஃபார்ம், இந்த பிசிக்கல் ஃபார்ம் இருக்கும் இல்லையோ, இப்ப தேவஹா, மனுஷா, ஸ்திரீ, பசு அப்படின்னு சொல்றதெல்லாம் எதை சொல்றதுன்னு கேட்டா
இந்த சரீரத்தினுடைய ஒரு அமைப்பை கொண்டு அந்த சரீரத்தை குறுக்கக்கூடிய சொற்களே தவிர இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை இந்த அகம் சப்தம் தான் சொல்லுமே தவிர இந்த சரீரத்தை சொல்லாது என்று தாத்பரியம். அதான் ஷரீர ஆக்கிருதி பேதாக. ஆக்கிருத்தின்னா இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும் இல்லையோ, இதுதான் அந்த பேதமே தவிர ஆத்மாவினுடைய ஸ்வரூபம்ங்கிறது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். வஸ்து ராஜா இது எல்லோகே எச்ச ராஜ பட்டாத்மகம் ததா அந்நது ச நிருப இத்தம் தன்ன சத் சங்கல்பனாமயம். அதே மாதிரி ராஜா இருக்கான், ராஜாவுக்கு பிரித்தியன்னா சேவகர்கள்லாம் இருக்கா இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கோ இல்லையோ, இது எல்லாம் வாஸ்தவத்துல கிடையாது. ராஜா இது வஸ்து எச்ச ராஜ பட்டா ததா அந்நது ச நிருப இத்தம் தத்து ந சத்து. அதெல்லாம் உண்மையிலேயே இருப்பது அல்ல. சங்கல்பனாமயம். இது எல்லாம் அந்த ஒரு 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 பிராந்தியினால ஏற்படுறதை தவிர ஆத்மாவை குறிக்காதுன்றதுதான் இதுக்கு தாத்பரியம். எத்து காலாந்தரேனாபி ந அந்நியசஞ்ஞாம் உபைதிவை பரிணாமாதி சம்பூதான் தத்வஸ்துன்றப்ப தச்ச கிம். எந்த வஸ்துவானது காலாந்தரேனாபி எந்த காலத்திலேயும் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்குமே ஆனால் ராஜ எல்லோகே காலான் ந அந்நியத் சஞ்ஞான் வேறு எந்த பெயரையும் அடையாமல் அது அப்படியே இருந்தால் பரிணாமாதி சம்பூதாம் அந்த பரிணாமங்களுக்கு உட்படாமல் இருந்தால் அந்த வஸ்து எப்படிப்பட்டதுன்றத பார்க்கணும். சொல்ற தும் ராஜா சர்வலோகஸ்ய பிதுஹு புத்ரோ ரிபோ ரிபுஹு பத்னியாக பதிஹி பிதா சூனோ கிம் ஸ்வாம் கிம் துவாம் பூப வதாமி அகம். அப்போ சொல்ல நீ ராஜான்னு உனக்கு பேர். இந்த ராஜாங்கிறது இந்த ஆத்மாவை ராஜான்னு சொல்ல முடியுமா? தும் ராஜா சர்வலோகஸ்ய பிதுஹு இந்த சகல லோகத்துக்கும் நீதான் பதியாக இருக்கக்கூடியவன். ரிபோ ரிபுஹு சத்ருக்களுக்கு சத்ருவாக இருக்க, உன்னுடைய மனைவிக்கு பதி, அப்புறம் உன்னுடைய குழந்தைக்கு தகப்பன். கிம் துவாம் பூப வதாமி அகம். இது எல்லாம் வாஸ்தவத்துல இருக்குமோன்னு உனக்கு அந்தந்த பெயர்கள் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுறதே தவிர வாஸ்தவத்துல இதெல்லாம் என்னன்னு யோஜனை பண்ணணும். சமஸ்த அவயவேபியா துவம் பிருதக் பூபா வியவஸ்திதா கோ அகம் இத்தியத்ர நிபுணோ பூத்வா சிந்தைய பார்த்திவ. அப்போ சொல்ற இப்போ நீ அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நீ கழுத்து உடைய அவயவங்கள் கிடையாது. சமஸ்த கிம் துவம் கிம் எதச்சிரஹா கிம் நு கிரீவா தவ ததோ உதரம். நீ இந்த தலையா இல்ல கழுத்தா இல்ல வயரா இல்ல பாதங்களா, அந்த மாதிரி ததைவா கிம் மஹீபதே நீ யாரு அப்படின்றதெல்லாம் என்னன்னு கேட்டா நீங்கிறவன் இந்த சரீரங்களை காட்டிலும் வேறுபட்டவன். சமஸ்தா அவயவேபியாத்வம் பிருதக். இத்தனை வஸ்துக்கள் சரீரங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது ஒரே மாதிரி இருக்கும், சரீரங்கள் வேணா வெவ்வேறாக இருக்கும். கோ அகம் இத்தியத்திர நிபுணோ பூத்வா. இந்த கோ அகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நல்லா தீவிரமா ஆலோசனை பண்ணிப்பார். பார்த்தனா உனக்கு தெரியும். பார்த்திவ ஏவம் வியவஸ்திதே தத்துவே மயா அகமிதி பாஷிதம். இந்த மாதிரி தத்துவத்தை தீர்மானமா பண்ற போது இந்த ஆத்மாவை நான் எப்படி சொல்ல முடியும்? பிருத்தக் கரண நிஷ்பாத்தியம் சக்கியதே நிருபதே கதம். அதனால ஒரு ஒரு பிருத்தக்கரணம், பிருத்தக்கரணம் தனித்து சொல்லுதல் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, இத எல்லாம் தனியாக இருக்கு, இது ஆத்மாக்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், இது இப்படிப்பட்டதுன்றது இந்த ஆத்மாவினுடைய சொரூபத்தை சொல்ல முடியாது. அது அவளுக்கு தெரியும், அது அனுபவிக்க முடியும். சுவாத்மா அனுபவம்னு பேரு. இது 13வது அத்தியாயத்தை இந்த மாதிரி முடிக்கிற. ஆனா இது தொடர்ந்து சொல்ல போற. ஸ்ரீ பராசரஹா நிஷம்ய தஸ்ய இதி வசத் பரமார்த்த சமன்விதம் பிரஷ்யாபனதோ பூத்வா
தம் மாஹா நிருபதிஹி த்விஜம். அதாவது இந்த ஒரு ஒரு வார்த்தையை கேட்டான் ராஜா. இத்தனை நாள் உபதேசம் பண்ற, நிஷம்ய தஸ்ய இது வச்சகா பரமார்த்த சமன்விதம். இந்த உண்மையை அவர் சொன்னதுனால ஒரு பிரயஸ்ரயவான் அவனத்தோ பூத்வா, அப்படி சேவிக்கிறான். அவரை பார்த்த உடனே ரொம்ப சேவிச்சு அவரை பார்த்து இந்த ராஜா பேசுறான். ராஜவுவாச்ச பகவன் யத்வயா புரோக்தம் பரமார்த்தமயம் வச்சः ஸ்ருதே தஸ்மின் பிரமந்தீவ மனசோ மம விருத்தயः. அதாவது ஒரு ஒரு எனக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தியா போயிடுச்சு. அதாவது ஸ்ருதே தஸ்மின்னு பிரமந்தீவ மனசா, அப்படியே தலை சுத்துறது அவனுக்கு. இவ்வளவு உபதேசங்களை எல்லாம் கேட்டா அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு நிலையில இருக்கான். பிரமன் மனசகாமே விருத்தயா புரோக்தம் பரமார்த்தமயம் வச்சா. இது பரமார்த்தமயம், பரமார்த்தமாக உண்மையாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இது எனக்கு தலை சுத்துறது சொல்ற. பரமார்த்தத்துவங்கிறதுக்கு எழுதுறாரு வியாக்கியானத்துல, ஆத்ம யாத்தாத்மிய பிரதிபாதகத்வேன பரம பிரயோஜன ரூபம். இந்த ஆத்மாவை உள்ளபடி அறிதல் அப்படிங்கிறது தான் பரம பிரயோஜனம். பிரமந்தி பரம புருஷார்த்த சுஷ்ரூஷையா பர்யாகுலா பவந்தி. அதுக்கு மேல அதெல்லாம் இதுல சொல்ற. இப்ப முடிச்ச உடனே வச்சகா பரமார்த்த சமன் பிரஷயாவனதோ பூத்வா தம்மாக, ரொம்ப சேவிச்சுட்டு அவர்கிட்ட பதில் பேச ஆரம்பிச்சான். ராஜ உவாச்ச பகவன் யத்வயா புரோக்தம் பரமார்த்தமயம் வச்சஹா ஸ்ருதே தஸ்மின் பிரவந்தீவ மனசோ மம விருத்தயா. அதை கேட்ட உடனே இவனுக்கு சொல்ற, பரமார்த்த ஆத்ம யாத்தாத்மிய பிரதிபாதகத்வேன பரம பிரயோஜன ரூபம். இப்ப நீங்க சொன்னது பரம பிரயோஜனமான வாக்கியம். ஸ்ருதே தஸ்மின் பிரமந்தீவ மனசோ மம விருத்தயா. அதனால ஒரு ஒரு அப்படியே ஒரு தலை சுத்தரா மாதிரி இருக்கு. அவன் கேட்கறான், ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துருக்கு. அதனால கேட்கறான், ஏதத்து விவேக விஜானம் எது அசேஷேஷு ஜந்துஷு பவதா தர்ஷிதம் விப்ர தத் பரம் பிரகிருத்தேஹே மகத். நீர் இப்போ ஒன்னு சொன்னார் இல்லையோ, இந்த விவேக விஜானம் எது அசேஷேஷு ஜந்துஷு, எல்லா ஜீவராசிரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாங்கிறது ஒரே மாதிரி ஞானஸ்வரூபமாக இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே. பவதா தர்ஷிதம் விப்ர தத் பரம் பிரகிருத்தேஹே மகாத். அதுக்கு மேல இந்த பிரகிருதியிலிருந்தும் வேறுபட்டதுன்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு மாதிரி புரியறது. ஆனா ந அகம் வகாமி சிபிகாம் சிபிகா ந மயி ஸ்திதா ஷரீரம் அந்யது அஸ்மத்தோ ஏனையம் சிபிகா திருதா சொல்ற. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. நீங்க சொல்றதுங்கிறது எல்லா வஸ்துக்களின் இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி புரியுது. ஆனா இதுக்கு கை கால் அது இதையெல்லாம் சொல்லி அவயவங்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்களே. இது நான் அகம் பகாமி, நான் தூக்கல. சிபிகாம் சிபிகா நம ஸ்திதா, இதுவும் என் தோள் மேல இல்லை. ஷரீரம் அந்நது அஸ்மத்தா, இந்த சரீரமானது வேறுபட்டதுன்னு எல்லாம் சொல்றீங்களே. சொல்ற குணப்பிரவருத்தியா பூதானாம் பிரவருத்தி கர்மச்சோதிதா பிரவர்த்தந்தே குணாஹி ஏதே கிம் மம இதி த்வயா உதிதம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை சொல்ல, குணப்பிரவருத்தியா பூதானாம் பிரவருத்தி, பூதானாம் பிரவருத்தி, இந்த ஜீவராசிகள்லாம் ஒரு காரியத்துல ஈடுபடுறது. அது ஈடுபடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? குணப்பிரவருத்தியா, இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய தூண்டுதல்னால,
அந்த குணத்துக்கு ஏத்தா மாதிரி பிரவர்த்தந்தே குணாகி ஏதே. இந்த குணங்கள் தான் இந்த காரியத்தை பண்றது. இந்த குணங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆறுது அப்படின்னு கேட்டா அது சொல்ற குணாஹி கிம் மம இது त्वया உதிதம் ஏதஸ்மின் பரமார்த்தஜ்ஞ மம ஸ்ரோத்ரபதம் கதே மனோ விஹ்வலதாமேதி பரமார்த்தார்த்திதாம் கதம். அதுக்கு மேல சொல்ற இந்த குணப்பிரவருத்தியா பூதானாம் பிரவருத்தி. இந்த ஜீவராசிகள்லாம் ஒரு காரியத்துல எப்போ ஈடுபடுவான்னு கேட்டா அதுக்கு அந்த குணங்கள் தூண்டுறது. இந்த குணங்களை தூண்டும்படி எது நடக்குதுன்னு கேட்டா இந்த ஆத்மாவோட இருக்கக்கூடிய கர்மான்னு வரும். இங்கதான் அந்த தியரி ஆஃப் கர்மா அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். வியாக்கியானத்துல என்ன எழுதியிருக்க? ஆத்மா சுத்தே அக்ஷரஹா இது வச்சனாத் பரமார்த்தார்த்திதாம் கதம் பரம பிரயோஜன ஸ்ரவணேன அர்த்திதாம் கதம். இதுக்கு மேல சொல்ற இது ஒண்ணும் சொல்ல. சரி, பூதானாம் பிரவருத்தி குணப்பிரவருத்தியா. இந்த ஜீவராசிகள்லாம் ஒரு காரியத்துல செய்யறான்றதுன்னா இந்த குணங்கள் பிரவர்த்திக்கிறதுனால ஏற்படுறது. இந்த குணங்கள் ஏன் அப்படி எதை பிரவர்த்திக்கும்னு கேட்டா கர்ம சோதிதா. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்மாக்கள் எத்தனை சரீரத்துல நாம ஒரு சம்பந்தத்தை அடைஞ்சாலும் நம்முடைய கர்மாங்கிறது நம்ம கூட வரும். இந்த கர்மாங்கிறது புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்கும். புண்ணியமாக இருந்தால் ஒரு நல்ல ஜென்மா. இந்த கர்மாங்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த குணங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக ஆகும். இந்த சரீரத்துல இந்த ஆத்மா இருக்குன்னா நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு சொல்ற போது எதனால செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா நம்முடைய பிராரப்த கர்மாவனால சரீரம் வருது. அந்த பிராரப்த கர்மாங்கிறது புண்ணியமாக இருக்கிறச்சே புண்ணியமான கிரியைகள்ல நாம ஈடுபடுறோம். பாபங்கள் அதிகமாக இருக்கிற போது என்ன பண்றதுன்னு கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த குணங்கள் இந்த கர்மாங்கிறது அந்த குணங்களை தூண்டுறது. அதான் சொல்ற பிரவர்த்தந்தே குணாகி ஏதே கிம் மம இது त्वया உதிதம். அங்க சொல்ற இதனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த குணங்கள் கர்மாக்களினால் தூண்டப்பட்டு ஒரு காரியத்தை பண்றது. ஆகையினால நான் செய்கிறேன் அப்படிங்கிற போது எதை சொல்றதுன்னு கேட்டா இந்த சரீரத்தோட இருக்கக்கூடியவன் இந்த சரீரத்தினால செய்யறோம். சொல்ற ஏதஸ்மின் பரமார்த்தஜ்ஞ மம ஸ்ரோத்ரபதம் கதே மனோ விஹ்வலதாமேதி பரமார்த்தார்த்திதாம் கதம். சொல்ற ஒரு இந்த வாஸ்தவத்தை பரமார்த்தார்த்திதாம் கதம் மனோ விஹ்வலதாம் ஏதி. இந்த மனசு ரொம்ப ஆசைப்படுறது. நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே எனக்கு அந்த விஷயத்த ரொம்ப தெரிஞ்சுண்டு அதை பூர்த்தியா பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கு. அத சொல்றது பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிம் அகம் திஜ பிரஷ்டும் அபியுத்தியதோ கத்வா ஸ்ரேயா கிம்னு அத்திர சம்சமே. இவன் ராஜா அந்த பக்கம் வந்ததுக்கு காரணம் சொல்றான். அதாவது நான் இப்போ கபில மகரிஷியை பார்க்க போயின்னு இருந்தேன். இந்த கபில மகரிஷிய எதுக்காக பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டா ஜனங்களுக்கு எது ஸ்ரேயஸ கொடுக்கும் சொல்ற. பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிம் அகம் த்விஜ பிரஷ்டும் அபியுத்தியதையோ கத்வா ஸ்ரேயா கிம்னு அத்திர சம்சமே. இந்த ஸ்ரேயஸ்னா நமக்கு ஒரு க்ஷேமம். இந்த ராஜா தன்னுடைய பிரஜைகளுக்கு எது ஸ்ரேயஸாக இருக்கும், எந்த வழி எது நமக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும்னு கேட்கறதுக்காக அவன் போறான். ராஜா எப்படி போறான் பாருங்க. ராஜா பிரஜைகளுக்கு ஹிதம் பண்ணணும்னு கேட்கறதுக்காக கபில மகரிஷியை தேடிட்டு போறான். அப்படி இருந்தது நமக்கு பிரஜைகளுக்கோ
நம்ம ஜனங்களுக்கெல்லாம் ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு பெரியவாழ் இடத்துல நாம அட்வைஸ் வாங்கிக்கணும். அவளுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. அதுக்காக ராஜா அதை அனுசரிச்சு போறான். இப்ப இருக்கிறபடிலாம் முடியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு போயிட்டா எந்த நிர்வாகமும் சரி வராது. அதனால சொல்ற பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிமஹம் திஜ பிரஷ்டும் அபியுத்தியதையோ கத்வா கிம் ஸ்ரேயா கிம்னு அத்த சம்சமே. நான் இப்போ போனேன், கபில மகர்ஷியை சேவிக்கிறதுக்காக போனேன், போயின்னு இருக்கேன். அப்போ என்ன பிரஷ்டும் அபியுத்தியதையோ, நீங்க நடுவுல வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த கேட்கிறேன், இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு பாக்குறான். அதுல சொல்ற ஏதஸ்மின்னு பரமார்த்தஜ்ஞ மம ஸ்ரோத்ரபதம் கதே மனோ விஹ்வலதாமேதி பரமார்த்திதாம் கதம். மம ஸ்ரோத்ரபதம் கதே, பரமார்த்தத்தும் ஸ்ரோத்ரபதம் கதே, என்னுடைய பரம்பரையா காதல வந்து விழுந்த விஷயம் இது. அதாவது இந்த இது ஒரு எனக்கு வாஸ்தவத்துல இது எங்கேயோ போற போக்குல அத ஒரு வந்து என் காதல விழுந்த ஸ்ரோத்ரபதம். ஸ்ரோத்ரபதம்னா என்னுடைய செவிக்கு எட்டின விஷயம். கதே மனோ விஹ்வலதா மேதி, இதை தெரிஞ்சின்ற உடனே இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. அதாவது இதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள். யாராவது ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுற போது இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முதல்ல ஆர்வம் வரணும். அதான் சொல்றார் ராஜா சொல்றச்சு மம ஸ்ரோத்ரபதம் கதே. இதெல்லாம் நான் ஒரு மாதிரி படிச்சிருக்கேன் முன்னாடியே. பிரவர்த்தந்தே குணாகி ஏதே கிம் மம இது துவயா உதிதம். இந்த குணங்கள் தான் இப்ப எல்லாத்தையும் இதை செய்யறதுன்றதையெல்லாம் தூண்டுறது. இந்த குணங்களை கர்மாக்கள்லாம் தூண்டுறது. எனக்கு என்ன ஆச்சுன்னெல்லாம் நம்ம சொல்றோம். நான் இவன் என்ன நினைக்கிறான், இந்த பிலசாபிக்கல் திங்கிங் வந்துடுத்து ராஜாவுக்கு. பரமான் மம இந்த விஷயங்கள்லாம் நானும் படிச்சிருக்கேன், அரைகுறையா படிச்சிருக்கேன். இப்போ இதை படிச்சுட்ட உடனே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. இந்த கியூரியாசிட்டினால நான் என்ன பண்ண போறேன், இதை எப்படியா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. பரமார்த்தார்த்திதாம் கதம். இத பரமார்த்தத்தை அறிந்திருக்கக்கூடியவர் கபில மகர்ஷி. இங்கதான் அங்கேயோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை சேவிக்கிறதுக்கு தான் நான் போறேன். அதனால அந்த ஆர்வத்தினால இப்போ நான் போறேன். வழியில நீங்களே எனக்கு ஆப்டுட்டு இதையெல்லாம் சொல்ல, நீங்களே எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க. இதான் கதையினுடைய போக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா, ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அடிப்படையா நமக்கு ஒரு ஜிக்ஞாசை ஏற்படும், ஒரு ஆசை உண்டாகும். இந்த ஆசை இருந்தால்தான் அந்த வேதாந்த விஷயங்கள் புரியும். இல்லைன்னா வேதாந்த விஷயங்கள் புரியவே. நான் முன்னாடியே பல தரம் சொல்லியிருக்கேன், திருப்பவும் சொல்றேன். புரியாம வேதாந்தத்துல உக்காந்தா என்ன ஆகும்னு கேட்டா நன்னா தூக்கம் வரும். அவ்வளவுதான் பதிலே தவிர ஞானம் வராது. அதான் ஞாதும் இச்சா ஜிக்ஞாசான்னு சொல்றேன். ஞாதும் இச்சான்னா டிசையர் டு நோ. அந்த டிசையர் வரணும். அந்த டிசையர் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டாலே ஒழிய அதுவும் இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி. அதான் ராஜா சொல்றான், மம ஸ்ரோத், எனக்கு இந்த விஷயத்தை பத்தி இந்த குணங்கள் தான் தோன்றது. இந்த ஆத்மாவை குணங்கள் எப்படி தோன்றது, இது எப்படி வேறுபட்டதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் பரமார்த்தம். பூர்வமேவ மகாபாகம் கபிலர்ஷிம் அகம் திஜா. இது ஏதோ ஒரு மாதிரி எப்பயோ கபிலர் ஒரு உபன்யாசத்துல எனக்கு இத கேட்டிருக்கேன். இத மறுபடியும் இதை பத்தி கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்தது. அதனால பிரஷ்டும் அபியுத்தியதையோ கத்வா ஸ்ரேயா கிம்னு அத்திர சம்சமே. அவர்கிட்ட கேட்க போனேன், இதெல்லாம் இருக்கட்டும், உண்மையான ஸ்ரேயஸுக்கு என்ன வழி, உண்மையான ஸ்ரேயஸ்ன்னா என்ன? அதாவது சொல்லப்படுற இந்த சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் பின்னாடி இவரே சொல்லப்படுற. ஸ்ரேயஸ்ன்னா என்ன அப்படிங்கிறத அது வேரியிங் டர்ம்.
இந்த ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா ஒருத்தருக்கும் வேறு விதமான ஸ்ரேயஸ்கள் இருக்கும். அதையெல்லாம் காட்டிலும் உயர்ந்த ஸ்ரேயஸ் எதுன்றதுதான் இப்போ கேள்வி. அதுக்கு சொல்ல போற இங்க இந்த மகாபாகம் பூர்வமேவ கபரிஷம் அஹம்பிஜா பிரஷ்டும் அவர்கிட்ட கேட்கறதுக்காக போயிட்டு இருந்தேன். ஸ்ரேயா கிம்னு அர்த்த இதோட உயர்ந்தது எது சம்சமே அதை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கறதுக்காக நான் கிளம்பிட்டு இருந்தேன். இப்போ அத்திர சம்சமே ததந்தரேச்ச பவதா எது ஏதது வாக்கியம் ஈரிதம் தேனைவ பரமார்த்தாய துவயி சேதா பிரதாவதி. ஆனா வழியில இத சொல்ற நான் அவரை பார்க்கறதுக்கு போனேன். இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு சொன்னேன். ஆனா நடுவுல நீங்க இத பத்தி சொல்றது கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அதனால இந்த சொல்ற பவதா எதே வாக்கியம் ஈரிதம் தேனைவ பரமார்த்தாம் அயம் தொயி நீங்க சொன்ன உடனேயே உங்களைகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கபில ரிஷிர் பகவதா சர்வபூதஸ்ய வைக்கில விஷ்ணோஹோ அம்சோ ஜகன் மோகனாசாய ஊர்வீம் உபாகதா. அழகா சொல்றான். அந்த கபில மகர்ஷிங்கிறது இந்த ஜனங்களுடைய அஜானத்தை போக்கடிக்கிறதுக்காக இந்த லோகத்துல வந்திருக்க. இது பகவானுடைய அவதாரம் தானே. இப்போ கபிலர்ஷி பகவதா சர்வபூதஸ்யவி விஷ்ணோஹோ அம்சா ஜகத். இது எல்லாம் இந்த பிரபஞ்சமானது விஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கின்றது. இதெல்லாம் வேதாந்த விஷயங்கள் கொஞ்சம் பெரிய வித்தை கிடையாது. ஆனா கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணா நன்னா பவதா எதத் வாக்கியம் ஈரிதம். நான் போயிட்டே இருக்கிற போது பல்லக்கில் இந்த வார்த்தைகளையெல்லாம் நீங்க சொன்ன நீன்றது யாரு நான்றது யாரு அப்படின்றதையெல்லாம் சொன்னேன் இல்லையோ. இதை கேட்ட மாத்திரத்திலேயே எனக்கு ஒண்ணு தோணிடுத்து. நீங்கள் மகா பிராஜ்ஞராக இருக்கணும். பிரஷ்டும் அது தேனைவ பரமார்த்தார்த்தம் தொயி சேதா. இந்த உண்மையை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். என் மனசு உங்ககிட்டயே லயிச்சுடுத்து. நீங்க சொல்ற பதிலை கேட்டு நான் நன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன். நீங்க சாமானியப்பட்டவர் இல்லை, மகா ஞானியாக இருக்கணும். ச ஏவ பகவான் நூனம் அஸ்மாகம் ஹிதகாமியா பிரத்யக்ஷதாம் அத்ர கதே யதா ஏதத் பவதோ உச்யதே. கபில ரிஷி பகவதா சர்வபூதஸ்ய வை கில விஷ்ணோஹோ அம்சா ஜெகன் மோகனாசாய ஊர்வி. இது யாருன்னு கேட்டா கபில மகர்ஷிங்கிறவர் விஷ்ணுவனுடைய அம்சம். இதான் பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள்னு சொல்ற பொழுது கபிலராக ஒரு அவதாரம் பண்ணியிருக்க, வியாசராக ஒரு அவதாரம். ஏன்னா நம்மளே சொல்றோம் வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாசரூபாய் விஷ்ணவேன்னு சொல்றோம். அதே மாதிரி கபிலரும் இவர் விஷ்ணுவனுடைய அம்சமாக வந்திருக்க. ஆனா எதுக்காக அப்படின்னு கேட்டா விஷ்ணோஹோ அம்சா ஜெகன் மோகனாசாய ஊர்வி. ஜகத்துல இருக்கக்கூடிய மோகத்தை போக்கடிப்பதற்காக இந்த லோகத்துல அவர் அவதாரம் பண்ணி இருக்கார். இதுல அழகா சொல்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஆசை மாத்திரம் இல்ல. இங்க கபிலரை பத்தி சொல்ற பொழுது கபிலர்ன்றவர் விஷ்ணுவனுடைய அம்சமாக தோன்றியவர். இந்த அவதாரங்கள்லாம் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இதெல்லாம் சுவாமி தேசிகன் நியாய சித்தாஞ்சனத்துல ஈஸ்வர பரிச்சேதத்துல சொல்லுவார். இந்த அவதாரங்கள்ல எத்தனையோ அவதாரங்கள், ஆவேசாவதாரம், அம்சாவதாரம், பூர்ணாவதாரம், இந்த மாதிரி பல வகைப்பட்டதாக இருக்கும். இப்ப ராமாத்திய அவதாரங்கள்ல ஒரு 4 பேரா வரா. இப்ப நிருசிம்ம அவதாரம்ங்கிறது பூர்ணமானது. ஏன்னா தன்னுடைய பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய பத்தாம் நிருசிம்ம கோகனா ஸ்தம்பைகவர்ஜம் வதனாபி கரீசனூனம் திரைலோக்கியமேது அகில தேசிகன் பஞ்சாசத்துல சொல்ற. எல்லா இடத்துலையும் பெருமாள் சித்தமா இருந்த. அதனால
எங்கும் இருப்பான் என் கண்ணன். அங்க சன்னதி பிரபந்தத்துல சொல்ற பொழுது எங்குமுளன் என் கண்ணன் என்று தன்மகனை குங்குமம் போர் சிவந்த கண்ணன் குருட்டவனன் உதைத்திட்ட சங்கணித்தவன் பிளந்த பிரான்னு அதுக்கு மங்களாசாசனம் பண்ணுவோம். அதனால இந்த இவர்கிட்ட கேட்கலாம், கபில மகரிஷ்டி கேட்கணும், சயேவ பகவான் நூனம் அஸ்மாகம் ஹித காமியா. இப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த ஒரு 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 இங்கேயே வந்துட்டாரு. சயேவ பகவான் நூனம், நூனம்னா நிச்சயம்னு அர்த்தம். அந்த கபில மகரிஷி வேற யாரும் இல்லை, நீங்க தான். எப்படி ராஜா சொல்றான், இந்த உபதேசத்தை கேட்கணும்னு போயிட்டு இருந்தேன், நீங்க சொன்னதை கேட்ட உடனே நீங்களும் கபிலரும் வெவ்வேறு கிடையாது, அதாவது அதே ஞானம்ங்கிறது உங்களுக்கும் இருக்கு. இப்போ சர்வபைக்கல சயே நூனம் அஸ்மாக்கம் ஹிதகாமிய பிரத்யக்ஷதா அத்திர கதா யதா ஏதத் பவதா உச்சதே. நீங்க சாட்சாத் பிரத்யக்ஷமா இப்போ வந்துட்டே அளிப்போம். இந்த பிரத்யக்ஷத்தினா வந்ததுனால ஒரு ஒரு எனக்கு நல்லது உபதேசம் பண்ணணும்னு அவரே எப்படி நினைக்கிறான் பாருங்க. தத்வது தத்பத அகில விஞ்ஞான ஜல விச்சுததிர் பவான். அதனால நீங்களே எனக்கு இதையெல்லாம் சொல்லிடுங்க. அதனால எனக்கு வேற யார் சொல்ல போறா, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுக்காக தான் நான் வந்தேன். அது வழியிலேயே உங்களை பார்த்ததுனால எனக்கு சித்திச்சுடுத்து இப்போ. அதனால எது எனக்கு ஸ்ரேயஸ கொடுக்குமோ, அவன் எப்படி கேட்கிறான், ஸ்ரேயா பரமம். இதுக்கு பெருசா வியாக்கியானம் பண்ண போற சொல்ல போறது, இந்த ஸ்ரேயஸ்னா என்னன்னு சொல்றதுக்கு மீதி அத்தியாயம் முழுக்க அது சொல்ல போற. அந்த இதுல வரைச்சே தன் மஹ்யம் பிரணதாய். அதனால எனக்கு நீங்க அவசியம் சொல்லி ஆகணும் பரமம். தத்வத அகில விஞ்ஞானம். அதனால அவசியம் தேவரே எனக்கு இத உபதேசம் பண்ணணும். இந்த நீர் யார் தெரியுமா, அது சொல்ற, ஞான ஜல வீச்சி உததிர் பகவான். ஞானம்ங்கிற சமுத்திரம், அந்த ஞானங்களுடைய சமுத்திரத்துல அலைகள் அப்படி வீசுறது. அந்த அலை மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும். நீங்க ஞான கடலாக இருக்க எனக்கு இதை அவசியம் உபதேசிக்க வேண்டும், இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறான். அதுக்கு மேல அவர் சொல்ற, பிராமண உவாச்ச. இத சொல்ல, பிராமணா நான் என்னன்றதை இதை பத்தி உனக்கு விஸ்தாரமாக சொல்றேன். பூப பிரிச்சசி கிம் ஸ்ரேயா பரமார்த்தம் தூ. நீ பரமார்த்தம் என்னன்னு கேட்கல, ஸ்ரேயஸ்ன்னு கேட்டதுனால நான் இப்போ உனக்கு விஸ்தாரமாக பதில் சொல்லுகிறேன். இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்ற. இதுக்கு மேல இன்னொரு சின்ன அத்தியாயம், இது கொஞ்சம் ஸ்லோகங்கள், இன்னொரு 25 ஸ்லோகம் இருக்கு, அது நாழியாகும். ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்றதுனால கொஞ்சம் நிதானமாகவே போகலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சுவாமி, இங்க இருக்கிறவா எல்லாருமே ஜிக்ஞாசுவா இருந்ததுனாலதான் ஏதோ படிச்சு தெரிஞ்சுட்டு உண்மையாவே தெரிஞ்சுக்கணும்னு வந்தாலும் எனக்கு ஒரு அபிப்பிராயம் சின்னதா. எல்லாட்ட இந்த 24 பேர் ஏதோ கேட்டிருக்கோம், என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில வந்திருக்கான்னு அப்படி எனக்கு சின்ன இது. அப்கோர்ஸ் இந்த ஆசை வந்ததே ஒரு பெரிய ஸ்ரேயஸ் தான். ஆமா, அது தெரிஞ்சுக்கணும்ன்றதே ஒரு பெரிய விஷயம். ஆத்ம தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ருச்சி இருக்கணும் இல்லையா, அந்த ருச்சி இருக்கிறதே பெரிய விஷயம். அது பகவத் அனுகிரகம் தான், அது சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி சுவாமி, இந்த கர்மாங்கிறது கரெக்டா அந்த ராஜாட்ட மாட்டிக்கிட்டு எப்படின்னா, கர்மா மூலம் வழியில இந்த சாதாரண அந்த ஜடபரதரை பிடிச்சுக்கிண்டு அதுல இருந்து அந்த வியாஜமா வச்சுக்கிட்டு, ஜடபரதரை வியாஜமா வச்சு மகரிஷியை வியாஜமா வச்சுட்டு ஜடபரதர் போற மாதிரி. ஆக இதுவும் ஒரு கர்ம விசேஷமான ஒரு இதுவாகவே வருது பாருங்க. அவனுடைய பூர்வஜன் இதுவும் ஒரு புண்ணிய கர்மாவனுடைய விசேஷம் தான். அதாவது கர்மா அது எப்ப ஒரு பக்குவ நிலையை அடையுங்கிறது யாருக்கும் தெரியாது, பகவான் ஒத்தனை தவிர. இந்த அவளுடைய கர்மாங்கிறது எப்ப பக்குவத்தை அடைஞ்சு எப்ப பலனை கொடுக்கும்ன்றது தெரியாது. இப்ப இவனுக்கு அந்த க்ஷணத்துல அந்த கர்மா பலனை கொடுக்கறது, அதனால அவர்கிட்ட கேட்கலாம். அடிக்கடி நாம இங்க சொல்லுவோம், சன்னதியில பரநியாசங்கள்லாம் பண்ணிக்க வரப்போது எத்தனையோ நாள் காத்துட்டு இருப்பான், பண்ணிக்கணும்னு நினைச்சுப்பா, ஏதோ தட்டிண்டு போகும்.
திடீர்னு சில பேருக்கு சித்திக்கும், இத்தனை நாள் பரநியாசம் பண்ணிக்காம திடீர்னு இன்னைக்கு ஏன் ஒருத்தன் பண்ணிக்க வரான் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அவனுக்கு அந்த கர்மா பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுது. அது ஒரு 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 டேர்னிங் ஸ்டோன். அது ஒரு டிரைவிங் வெஹிக்கிள்ல பாக்குறதே சொல்லும், ஸ்மூத்தா அதான் நல்லது பண்ணா போயிட்டு இருக்கும் கரெக்ட். திடீர்னு ஏதாவது ரோடு ஒரு பிட்ஸ் அண்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கச்சே அதனால ஏதாவது ஒண்ணு நடக்கிறதோ இல்லையோ, அது மாதிரி கர்மாங்கிறது அதனுடைய தெரியாது எப்படின்னு. ஆனா அது பலனை எப்படி கொடுக்கும்னு கேட்டா அது கொடுத்துரும். அது அதுல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதுதான் theory of கர்மா. அடியேன் இப்ப இந்த ஆத்மாங்கிறதுக்கு வந்து ஆம், இந்த பேதம்லாம் நம்ம பாக்குறது எல்லாம் சரீரத்தை சேர்ந்தது இல்லையா அடியேன்? ஆமா, அது எல்லாமே. சோ ஆத்மாக்குங்கிறதுக்கு வந்து அது ஸ்வயம் பிரகாசம், அது ஒரு நித்தியமான வஸ்து, அதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. கரெக்டா அடியேன்? கரெக்ட். ஆனா அது எப்படி அடியேன் வந்து ஆனா ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கிறதுக்கும் எனக்கும் இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணுன்னு அது எப்படி அடியேன் பாக்குறது? அது அது தெரியறதுன்னா ஞானைக்க ஆகாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்குன்னா ஞானைக்க ஞான வடிவமாகவே பகவானுக்கு சேஷபூதமாகவே இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற ஞானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இந்த சிரேயஸ்தர விஷயம் சொல்லுன்னு இந்த ராஜா கேட்கிற போது இதே விஷயத்தான் பிராட்டியும் வராகர் அவதாரத்துல கேட்கிற மாதிரி இல்லையா சுவாமி? ஏதாவது ஜனங்களுக்கு எனக்கு என்ன காப்பாத்துட்டேன்னு இப்ப ஜனங்களுக்கு ஏதாவது ஸ்ரேயஸ் பண்ணிதான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் வராக சர்ம ஸ்லோகம் வந்ததோன்னு எனக்கு ஒரு இடத்துலயுமே பாஷ்யத்துல கூட வரும், இந்த பிரதர்தன வித்யிலேயும் வரும். பிரதர்தனன்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் இந்திரனுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்துல ஒரு சகாயம் பண்றான், ஹெல்ப் பண்றான். அப்ப இந்திரன் வந்து அவனுக்கு வந்து திருப்பி ஒரு உபதேசம் பண்றான். இப்ப இவன் என்ன கேள்வி கேட்டா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு இந்திரன் இந்த பிரதர்தனனை பார்த்து கேட்கறான். இவன் என்ன பண்றான், நம்ம ஏதாவது தப்பா கேட்டு போறோங்கிறதுக்காக இந்திரன் இடத்துல அவன் ஒரு பதில் சொல்றான், மனுஷர்களுக்கு எது ஹிதத்தமமோ அதை எனக்கு பண்ணு அப்படின்னு கேட்கிறான். என் மனுஷாய ஹிததமம் மன்யசே. உபனிஷத் பாக்கியம் அப்படிதான் வருது. மனுஷர்களுக்கு எது மிகவும் ஹிதமானதோ, வெறும ஒரு ஒரு பதத்தை போடுறது. இப்ப மனுஷர்களுக்கு ஹிதமானது எது அப்படின்னு கேட்டா, வேதாந்த நிலையிலேருந்து பார்க்கிற போது மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் ஹிததமம். அதுதான் தாற்பயம். இவன் மனுஷ ஹிதத்தமம், அதாவது ஹிதம், ஹிததரம், ஹிததமம் அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில போடுறது. அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில போட்டுட்டா மனுஷர்களுக்கு ஹிததமமான இதுன்னு கேட்டா பகவானை உபாசிச்சு மோட்சத்துக்கு போறதுங்கிறதா ஹிததமம். அவன் இந்திரன் உபதேசம் பண்ணா, மாம் உபாஸ்வா, என்ன உபாசனை பண்ணுன்னுட்டு போயிட்டான். இப்போ இத உபனிஷத்து இது பெரிய விசாரம் பண்றது. மனுஷர்களுக்கு ஹிததமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, உபாய அனுஷ்டானம் பண்ணி முமுட்சுவாக ஆகி மோட்சத்தை அடையிறதுங்கிறதா ஹிததமம். ஆனா அப்ப இந்திரனை உபாசனை பண்றதுங்கிறது இல்லையே, பகவானை உபாசனை பண்றதுங்கிறது அதுக்கு தாற்பயமே தவிர இந்திரனை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி விசாரிச்சுட்டு அவர் சொல்ற, இந்திரன் சொன்னதுல தப்பு இல்லை, என்னை சரீரமாக உடைய பரமாத்மான்னு அதுக்கு அர்த்தம் பண்ணணும். மச்சரீரக பரமாத்மா, இந்திர சரீரக பரமாத்மாவாக உபாசனை பண்ணுன்னு அதுக்கு தாத்பரியம். இதுக்கு இன்னும் பல பிரமாணங்களை எல்லாம் எடுத்து சூத்திரக்காரர் சொல்ற. அது மாதிரி ஹிததமம், அந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது எதை சொல்ல வருதுன்னு கேட்டா, ஸ்ரேயஸுங்கிறது மனுஷர்களுக்கு மிக மிக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதுங்கிறது அந்த மோக்ஷா அனுஷ்டானம். ஆனா சாதாரண லெவல்ல பாக்குறதே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிதம் அப்படிங்கிறது, இப்ப என்னை பொறுத்தவரையில் ஹிதம்னா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ஏதோ ஒரு எனக்கு 100 ரூபா வந்தா ஹிதம், இன்னொருத்தருக்கு எங்கேயோ வெளியில போனா இன்னொரு சுகம், இன்னொருத்தனுக்கு சினிமா பார்த்தா ஸ்ரேயஸ். இது மாதிரி ஸ்ரேயஸுங்கிறது வேரியிங் டேர்மா இருக்கும். ஆனா நிச்சயமான ஸ்ரேயஸ் எதுன்னு கேட்டா மோட்சத்துக்கு போறதுங்கிறது நிச்சயமான ஸ்ரேயஸ்ன்னு வேதாந்த அபிப்பிராயத்தை சொல்லுது. சுவாமி அடியன் அதே மாதிரி இந்த பரிணாமம் இல்லாத ஒரு ஆத்மா வந்து
வேற இதுக்கும் அப்படின்னா அது பிறப்பது இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தான் அது மோட்சத்துக்கு உண்டான ஃபிட்னஸ் வந்துதுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது வேற இதுக்கெல்லாம் இல்ல அப்படி வச்சுக்க கூடாது. அந்த உபாய நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் இந்த ஆத்மாங்கிறது மோட்சத்துக்கு போறதுங்கிறது தான் அதுக்கு பிரயோஜனம். அதுக்கு உண்டான உபாய அனுஷ்டானத்தை அவசியம் பண்ணணும்னு தான் தாற்பயம். அது அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஆத்மாக்கள் இருக்கு, அதை எப்படி வரணும்னு கேட்டா உபாய அனுஷ்டானம் பண்ணி அந்த மோட்சத்துக்கு போறது அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. அது அந்த நிலையை அடையிற வரையில் எத்தனையோ அது வந்துட்டு போயிட்டு இருக்கும். பரிணாமங்கள்ல அதுவோ இதெல்லாம் சரீரத்துல தான் இருக்கும், ஆத்மாவுக்கு இருக்காது. அடியன் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது துவைத்தத்தை டிஸ்டிங்விஷ் பண்றச்சே ஜீவாத்ம ஸ்வரூபமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டதுன்னு சொல்றாளவா துவைத்தத்துல? அவ ஒத்துக்கிறாளே. இல்ல அதாவது ஒவ்வொரு ஸ்வரூபமும் ஜீவாத்ம ஸ்வரூபம் ஒரு ஜீவாத்மா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அனதர் ஜீவாத்மா அப்படின்னு அந்த அந்த அர்த்தமா அது ஆக்சுவலா அது நம்மளும் சொல்றா அவளும் சொல்றா. ஓ இல்ல ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி இருக்கும், ஞான ஸ்வரூபம் எல்லாம் ஒரே விதத்துல ஒரே சமமா நம்ம வியூ பண்ணணும்னு நம்ம சொல்ற மாதிரி அவளும் அதை சொல்றாள். அது அந்த ஆத்மாங்கிறது அந்தந்த ஆத்மாவுல அந்த மோட்ச நிலையில அந்த ஒரு தாரதமியம் இருக்குன்னு ஒத்துக்கிறான். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அதாவது இது எப்படி சொல்லணும்னு கேட்டா ஒரு ஆத்மாவுக்கும் அந்த கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஆனா கம்ப்ளீட்னஸ் இருக்குங்கிறது எதுலன்னா அந்த கம்ப்ளீட்னஸ்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெட் அஸ் சே ஒரு 1 லிட்டர் கேன் வச்சுக்கலாம், ஒரு ½ லிட்டர் கேன், அப்புறம் ஒரு 200 ml. இதுல எல்லாம் அந்த ½ லிட்டர் கேன்லயோ 200 mlலையோ அந்த 1 லிட்டர் கேன்லயோ ஃபுல் வாட்டர் இருந்ததுன்னா இதனுடைய டெர்மினாலஜி எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எல்லா கண்டெய்னர்ஸுமே ஃபுல்லா இருக்கு. அந்த ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுல வேறுபாடு கிடையாது. ஆனா டோட்டல் குவான்டிட்டியில இது 1 லிட்டரும் ½ லிட்டரும் வேறதான். ஆனா ரெண்டும் ஃபுல்லு தான் இது. அந்த மாதிரி அவ சொல்றது என்னன்னு கேட்டா ஆத்மாக்கு எல்லாத்துக்கும் ஞானம் ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு கூடிய ஞானத்தினுடைய டிகிரி வேறையா இருக்கும். அந்த வித்தியாசத்தை அவ சொல்றா, நாம அப்படி சொல்றது இல்லை. நம்ம சொல்ற ஞானம் வந்து க்ஷமிக்கணும் அடியன், இது அவரோட கொஸ்டின்லயே தான் எக்ஸ்டென்ஷன். க்ஷமிக்கணும் சுவாமி, மியூட் பண்ணிடுறேன். அப்ப அந்த ஞானத்துல வந்து நம்மளதுல வேரியேஷனே கிடையாது. அந்த எல்லாருக்கும் ஒரே, எல்லா ஆத்மாவும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஞானம். ஓகே க்ஷமிக்கணும் அடியன், நான் மியூட் பண்ணி. ஆத்மனாம் சமானம் என்ன ஸ்பஷ்டமா அடுக்கிறார் பாஷ்யகரர். எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த தன்மைங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஏற்றத்தாழ்வுங்கிறது எதனால வருதுன்னு கேட்டா கர்மாவனால அதுகளுக்கு கண்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த அத்தியந்த மூடனா பாபமாக இருந்தால் அதுக்கு ரொம்ப ஞானம் சுருங்கி போறது. மிச்சதெல்லாம் அதுக்கு ஞானம்ங்கிறது அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுதான் வித்தியாசம். அடியன் அதே மாதிரி துவைத்தத்துல மோட்சத்தின் ஸ்டேட்டஸ்ல அங்கேயும் நம்ம இதுல ஈக்குவல், பெருமாளுக்கு ஈக்குவல். நமக்கு சில தவிர பெருமாள் நம்மளும் ஒன்றும் நித்தியர்களுக்குள்ள எல்லாரும் நமக்கு உண்டுங்கிற மாதிரி அவளுக்கு இல்ல. அங்க வந்து அவளுக்கு தெரிய டிஃபரன்ஸ், அவளுக்கு அப்படி கிடையாதுங்கிற மாதிரி அப்படின்னு நான் படிச்சுட்டேன். ஸ்டேட் ஆஃப் லிபரேஷன் தேர் இஸ் டிஃபரன்ஸ் அண்ட் டிகிரீஸ்லயும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அடியன் இன்னும் ஒரே ஒரு இது ரிலேட்டட் திங், அதாவது வியாசர் அம்சத்தை அம்சாவதாரம், விஷ்ணுவோட அவதாரம் சொல்லி வியாசரோட அவதாரமும் அம்சாவதாரம் தானே ஆக்சுவலா? இல்ல, வியாசர் அவதாரம் அம்சாவதாரம் வேற. சோ வியாசருடைய அவதாரம் வந்து வியாசர் வந்து விஷ்ணு ரூபம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல அது especially considering that he wrote 18 Puranas which are எல்லா இந்த புராணம் எல்லா புராணங்களும் இருக்குங்கிறதுனால இல்ல, உபன்யாசத்துல இந்த விஷயம் ஒரு அவதாரத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் செர்வா எடுத்துனாக்கா அந்த அவதாரம்ங்கிற இதான் அம்சாவதாரம், ஆவேசாவதாரம், பூர்ணாவதாரம். அப்புறம் வந்து சில பாகங்கள்ல இந்த அவதாரங்கள்ல கேட்டகரைஸ் பண்றார் சுவாமி தேசிகன். இதை வந்து நியாய சித்தாந்தத்துல டிஸ்கஸ் பண்றார். இப்போ பரசுராம அவதாரம் ஒண்ணு உண்டு, ராமாவதாரமும் உண்டு. பரசுராமருடைய அவதாரம்ங்கிறது அதுக்கு ஒரு பிரயோஜனம். இந்த க்ஷத்ரிய தர்மத்தை மறுபடியும் இது பண்ணணுங்கிறதுக்காக பரசுராமனா அவதாரம் பண்ண.
இப்போ அந்த பரசுராம சரீரம்ங்கிறது என்னன்னா அந்த சரீரத்துல அந்த பெருமாள் அப்படியே ஆவிர்வவிக்கிறார். ராமாவதாரம் வரைச்சே அந்த சக்திங்கிறது இந்த ராமாவதாரத்தோட சேர்ந்து போயிடுறது. அது மாதிரி ஒரு எத்தனையோ அவதாரங்கள் ஒரு பர்பஸ்க்காக ஏற்படுறது. அந்த பர்பஸ் செருவான உடனே அந்த சக்திங்கிறது அந்த திருமேனியிலேருந்து மறைஞ்சு போயிடும். அப்படிதான் அதுக்கு அவதாரங்கள் ஏற்படுறது. இப்ப ஹம்சமாக இருக்காருன்னா அந்த ஹம்சமாக வரும். வியாசராக இருக்கிறவர் வியாசருடைய சரீரத்துல அந்த அம்சம் தோணித்து அந்த பர்பஸ் செருவான உடனே அது தன்னடி சோதிக்க போயிடும். அந்த சரீரம் மாத்திரம் இருக்கும். ஏன்னா அவர் சிரஞ்சீவியா இருக்கார் வியாசர். வியாசங்கிறது ஒரு பொசிஷன் தானே அடியன்? என்னமா? அந்த வியாசருங்கிறது ஒரு பொசிஷன் தானே சுவாமி? ஆமா, பொசிஷன் தான். பொசிஷன்ல அது அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவரை பெருமாளே தான் அந்த ஞானத்தை கொடுத்து லோகக்ஷேமார்த்தமாக அதை பண்றார். இது சுவாமி தேசிகன் அக்ஷயத்திரை சாரத்துல சொல்றாரு குரு பரம்பராசாரத்துல. இவர்களையும் மூதலிப்பித்து கொண்டு அங்க சொல்லுவார். இவாளெல்லாம் வியாஜமா வச்சுட்டு அவளை கொண்டு இவன் பெருமாள் தான் நடத்துறான் அந்த காரியத்தை. அதனாலதான் ஆழ்வார்களை பத்தி சொல்ற பொழுது மயர்வர மதிநலம் அருளி, ஆழ்வார்களுக்கு அந்த மயர்வு இல்லாத அந்த பூர்ணமான ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்றான் பகவான். சுவாமி அடியேன் ஜெய் ஸ்ரீ முரளி. சொல்லுங்க. அண்ட சராச்சரமே பகவானோட திருமேனி அப்படிங்கும் பொழுது மோக்ஷானுபவத்துலதான் நம்ம பெருமாளை சேவிச்சுக்க முடியும்னு அப்படி எதுக்கு கொண்டு போறோம் சுவாமி? அதாவது ரெண்டு விதமான விபூதிகள், நித்திய விபூதி, லீலா விபூதின்னு பேர். இந்த அண்டச்சரங்கள் எல்லாமே லீலா விபூதியில சேர்ந்தது. இந்த லீலா விபூதியை விட்டுட்டு நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய பகவான அந்த லோகத்துல இருந்து அனுபவிக்கும். இந்த லோகத்துல அப்படி இருந்ததுனாக்கா அப்படி அனுபவிக்க முடியாது, தடங்களாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அண்டச்சராச்சரங்கள் எல்லாம் பகவானுடைய திருமேனியாக இருந்தாலும் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய ஒரு விபூதி எதுவோ அங்க இருந்து அவனுடைய சொரூபத்தை பார்க்கணும். இங்க என்னன்னு கேட்டா இட் இஸ் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன், மாறிண்டே இருக்குங்கிறதுனால சொல்றேன். ரெண்டு விதமான விபூதியும் உண்டு. நாம இந்த அண்டச்சராச்சரங்கள் எல்லாம் சொல்றதுங்கிறது லீலா விபூதி தான், நித்திய விபூதி இல்லை. அதே மாதிரி அந்த லீலா விபூதிங்கிறது எனக்கு என்னவோ அது வந்து பகவான் ஒரு ஸ்போர்ட்டா கிரியேட் பண்றான்னா அவருக்கு விளையாட்டு பண்ணி நம்மள கஷ்டப்படுத்தணுங்கிறது இல்ல இல்லையா சுவாமி? இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ அந்த மாதிரி. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கா. இது வந்து சாஸ்திரங்கள்ல நிறைய பதில் சொல்லி இருக்கா. இது வந்து இல்லாம அவருடைய ஸ்போர்ட்டுக்காக கிரியேட் பண்றதுங்கிறது எதுக்காக சொல்றதுன்னா ரொம்ப அனாயாசமாக சிருஷ்டி பண்றார். இது யாருடைய பெனிஃபிட்டுக்குன்னு கேட்டா ஜீவாத்மாக்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் பண்ற. இப்போ இப்படி வேற ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் கிரியேஷன் டசன்ட் டேக் பிளேஸ், சிருஷ்டி இல்லைன்னு வச்சுப்போம். சிருஷ்டியே இல்லைன்னு விட்டா இந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி கடத்தேறும்? இந்த ஆத்மாக்களுக்கு அவளுக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டு அவள்லாம் இந்த டிரான்ஸ் மைக்ரேஷன், ஜனன மரணம் அப்படிங்கிற இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வரணுமாக இருந்தா அவர்களுக்கு ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணணும். அந்த உபாய அனுஷ்டானம் பண்றதுங்கிறது எதனால இருக்கும் அப்படின்னா அது ஒரு மீடியம். சரீரம்ங்கிற ஒரு அவயவம் இருந்தால் அதன் மூலமாக உபாய அனுஷ்டானம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு அதன் வழியாக மோட்சத்துக்கு போகணும். இப்ப நமக்கு அந்த மீடியம், அந்த சரீரமே இல்லைன்னு வச்சுப்போம். சிருஷ்டியே நடக்கலைன்னா நமக்கு சரீரம் கிடைக்காது. சரீரமே இதுக்கு முன்னாடி சரீரத்தை அடையறதுக்கு முன்னாடி நாங்க எங்க இருக்கோம் நம்மளான்னு கேட்டா இந்த பிரளயத்துல அச்சேத்தனத்தோட அச்சேத்தனமா அதோட ஒட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில வர முடியாது. நம்ம பண்ணிட கர்மாவனால ஒரு சரீரத்தை அடைஞ்சு நல்ல கதியை போய் அதனால மோட்சத்துக்கு போறோம். இந்த சிருஷ்டிங்கிறது எதுக்காக? இது சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நபலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலேபர யோகம் விதரசி விஷையில நாத்த கருணை இருக்கும். சிருஷ்டி பண்றதுங்கிறது பகவானுடைய ஒரு காருண்யம். இதுகெல்லாம் கடை தேரணும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல, அதுக்கு ஒரு மீடியம் வேணும். அதுக்காக கரணகலேபரங்களை கொடுத்து இவன் நல்ல வழிக்கு வரானான்றதுக்காக பண்றது.